ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்மீகம் அதிசயம் 8. நான் உங்கள் பார்த்தசாரதி. ஆகாச கருடன் கிழங்கை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த கிழங்கு எங்கே கிடைக்கும்னு ஒரு வீவர் கேட்டுருந்தாங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஆனால் சில இடங்களில் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் அமேசானில் ஆர்டர் கொடுத்து தான் இதை வாங்கினேன். ஆனால் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அதுலேயே சிலர் கமெண்ட்டில் பூஞ்சையோடு வந்ததாக கொடுத்துருந்தாங்க. தேங்காட் எனக்கு வந்தது அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. எனக்கு ஒரு பாலித்தீன் கவரில் சுற்றி அதுக்குள்ளே பேப்பரை வச்சு தான் இந்த கிழங்கை அனுப்பியிருந்தாங்க. பரவாயில்ல, எனக்கு வந்த கிழங்கு ஒரே ஒரு கிழங்கு இருந்தது. அதுவும் கனமானதாக இருந்தது. அதில் அந்த முளைகள்லாம் வேறு மாதிரியாக இருந்தது. இனி நாம் இந்த கிழங்கை எப்படி வாசலில் கட்டணும், அதுக்கு முன்னே என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகாச கருடன் கிழங்கை எடுத்து நல்லா தண்ணீரில் கழுவிக்கணும். அதை சுற்றி தண்ணீரை வச்சு நல்லா கழுவிக்குங்க. இது போல் கைகளால் தேய்ச்சி கொடுத்து அந்த கிழங்கோட சுற்றி கழுவிக்குங்க. கழுவுனதுக்கப்புறம் அந்த கிழங்குக்கு மஞ்சள் பூசணும். மஞ்சள் உரசின மஞ்சள் எடுத்து அந்த கிழங்கு முழுவதுமாக தடவிடுங்க. மஞ்சள் பூசி அது முழுவதும் மஞ்சள் பூசினதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து அந்த கிழங்கில் ஒற்றைப்படையில் வர மாதிரி குங்குமத்தை வைக்கணும். 3, 5, 7 வேண்டாம், 9 இல்லை 11 வர மாதிரி அதை சுற்றிலும் குங்குமங்கத்தால் பொட்டு வச்சிடுங்க. ஒற்றைப்படையில் கிழங்கை சுற்றிலும் குங்குமத்தால் பொட்டுக்கள் இட்டதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நூலை எடுத்து அதை மஞ்சளில் நனைச்சி மஞ்சள் நூலாக மாற்றி வச்சுக்கோங்க. அந்த கிழங்கை கட்டக்கூடிய அளவில் அந்த நூல் இருக்கணும். அந்த நூலை மஞ்சளில் போட்டு மூழ்க வைத்து மஞ்சள் நூலாக மாற்றி அந்த நூலை வச்சு அந்த கிழங்கை விழாத அளவுக்கு நல்லா கட்டிக்கோங்க. அந்த கிழங்கை சுற்றி மஞ்சள் நூலால் நல்லா கட்டி முடி போட்டதுக்கப்புறம் அந்த கிழங்கை கொண்டு நம்மளோட வாசற்படிக்கு மேலே கட்டி விட்டுருங்க. கீழே விழாத அளவுக்கு அந்த வாசலில் இறுக்கமாக கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் அது மேலே பூக்களை வைக்கலாம். கற்பூர ஆரத்தியும் நாம் எடுத்துக்கலாம். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து நம்ம வாசலில் இதை கட்டி விட்டுருங்க. நானும் அது போல் தான் செஞ்சேன். நீங்களும் அது போல் செய்யுங்க. நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்கும்னு நம்புவோம்.